கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசே தன்னுடைய வாழ்க்கையில இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறதான பிரயாணத்துல ஒரு முக்கியமான காலகட்டத்துல ஆண்டவருடைய திருசமூகத்துல செய்கிறதான ஜெபம்தான் இது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நாம் கவனிப்போமானால், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான தேசத்தை விட, ஆண்டவருக்கு கர்த்தருடைய தாசனாகிய மோசே கர்த்தருக்கு எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை விட, ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தை விட ஆண்டவர் தான் முக்கியம், அவருடைய சமூகம் தான் முக்கியம் என்று ஆண்டவருடைய திருசமூகத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆமீன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளவாய் கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குடிகொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துவார் என்பது உண்மை. எவ்வளவாய் கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவரும் கூட நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகவே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:31 நாம் வாசித்தோமானால், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிரசங்கிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த நாட்களில எப்பேற்பட்ட பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை நடத்துவாரானால் அவராலே உங்கள் அடிகள் உறுதிப்படுத்தப்படும், அவராலே உங்க வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும். என்னத்தான் உங்க வாழ்க்கையில சூழ்நிலை வந்தாலும் அது ஆசீர்வாதமாக அமையும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 23:24 நம் வாசிக்க கேட்போமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால உங்கள் அடிகள் உறுதிப்படுத்தப்படும் பொழுது, ஆண்டவரால நீங்கள் நடக்கிற பொழுது, ஆண்டவரால நீங்கள் நடத்தப்படுகிற பொழுது, நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. காரணம், உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துவார் என்பது தான் இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தில் நீங்கள் யார் மேல் சார்ந்திருக்கிறீர்கள்? உங்கள் பலத்தின் மேலேயா, உங்கள் சொந்தங்கள் மேலேயா, உங்கள் உற்றார் உறவினர்கள் மேலேயா, அல்லது அடுத்த மனிதர்கள் மேல நீங்கள் சார்ந்து உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்தை தேடுங்கள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்க வாழ்க்கையே உறுதிப்படுத்தப்படும், உங்க வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்படும். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அடிகளும் உம்மால உறுதிப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் உம்மாலே நடத்தப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய கிருபைகள் நிறைவாய் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. கர்த்தாவே, இவர்கள் சோர்வுகள், இவர்கள் அசதிகள், இவர்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இவர்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. இவர்களை பலப்படுத்தும், இவர்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தும், இவர்களை தாங்கும், இவர்களை தப்புவையும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய திருசமூகம் இவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். மோசேக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்று அவர்கள் வாழ்க்கையை நடத்தினது போல இவர்களையும் நடத்தும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்களை தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகள், உம்முடைய கிருபைகள் அளவில்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எந்த அற்புதத்திற்காக, எந்த அதிசயத்திற்காக இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு அது நடக்கட்டும். இன்றைக்கே இவர்கள் வாழ்க்கையில் அந்த நன்மைகள் கிடைக்கட்டும். உம்முடைய பரலோக வாசல் எப்பொழுதும் இவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை, கனம், துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.